நான் இந்த காணொலி பதிவினூடாக கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய உட்காயங்கள், அதாவது கழுத்து பகுதி, கழுத்து பின்பக்க பகுதியில் ஏற்படக்கூடிய ஆர்எஸ்ஐ ரிப்பீட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்ஜரி அது சம்பந்தமாக நான் இந்த காணொலியிலே முழுமையாக பார்ப்போம். ஆர்எஸ்ஐ என்பது கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய ரிப்பீட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்ஜரின்னு சொல்லப்படுறது. ஏன் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கழுத்தின் அமைப்பு முதல் பார்ப்போம். அந்த எங்களை கழுத்துக்கு தசைக்குள்ளுக்கு 7 டிஸ்க் இருக்கு. C1 to C7 என்று அழைக்கப்படுகிறது. இந்த C1 to C7 எங்களுக்கு இன்ஜரி வரக்கூடிய கூடுதல் இடத்தை பார்த்தீங்கன்னா C5 to C7 தான் இருக்கும். உண்மையிலே இந்த ரெப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்ஜரி வருவதற்கு பிரதானமான காரணமே எங்களுடைய அப்டாமல் போஸ்டர் தான். எங்களுக்கு வளமைக்கு மாறான விதத்தில் நாங்கள் ஒரு பணிகளை செய்யும்போது தான் நாங்கள் இந்த ஆர்எஸ்ஐக்கு உள்ளாக்கப்படுகிறது. அப்டாமல் போஸ்டர்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரே கோல்பெனில் வேலை செய்யக்கூடிய, அது யாராரு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு கணனிகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதாக இருக்கலாம். தொடர்ச்சியாக 6-7 மணத்தியாளர்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். அல்லது நாங்கள் படுத்திருக்கும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட தலையணைகள் வைத்து ஃபோன் யூஸ் பண்ணுறவர்களாக இருக்கலாம், ஃபோன்கள் பார்க்கிறவர்களாக இருக்கலாம். அதை விட அடுத்ததாக கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பியூட்டிஷியனை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரே பள்ளியிலேயே அவர் தன்னுடைய கழுத்து பகுதியை வைத்து வேலை செய்வதாக காணப்படும். அல்லது ஒரு டிரைவர் கூட ஒரு தொடர்ச்சியாக டிரைவிங் செய்யும்போது தன்னுடைய தலையை அப்படி ஒரே மாதிரியான கொள்நிலையிலே வைத்திருப்பார். இப்படியான சந்தர்ப்பங்களையும் கூடுதலாக அவருடைய கழுத்து பகுதி, கழுத்து சுற்றி இருக்கிற தசை பகுதிகள் நலிவடையக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படும். எங்களுடைய கழுத்திலே கிட்டத்தட்ட 7 டிஸ்குகளும் 26 வகையான தசைகளும் காணப்படுகின்றன. அப்போ நாங்கள் இப்படியான தசைகளுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் செய்வதனூடாக நாங்கள் தசைகளை வலுவடைய செய்யலாம். இந்த வலுவடைய செய்வதனூடாக நாங்கள் இந்த உட்தயப்ப காயங்களை நாங்கள் எங்களை தவிர்த்து கொள்ளலாம். ஒரே வேலை செய்யும்போது கழுத்து தசைகள் நலிவடையும். இந்த நலிவடைகளால் நரம்புகள் பாதிக்கப்படலாம். சில வேளைகளை காலப்போக்கில் எங்களுடைய எலும்பின் டென்சிட்டி குறைவடையும். இந்த டென்சிட்டி குறையக்க சில வேளை எங்களுக்கு எலும்பு தேய்மானங்கள் வர்ற சந்தர்ப்பங்களும் அதிகமாக காணப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எலும்பு தேய்மானங்கள் எங்களோட போன்ஸ் தேயக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய தசைகள் நலிவடையும் போது தான் கூடுதலான சந்தர்ப்பங்களாக காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தசைகள் வலுவாக இருந்தால் போன் டென்சிட்டி அதிகமாக காணப்படும். ஆகவே எங்களுக்கு எலும்பு தேய்மானம் அடைகிற சந்தர்ப்பங்களும் மிக குறைவாக காணப்படும். கர்விக்கல் ஸ்பைண்டலோசிஸ்ன்னு சொல்லப்படுறது. இது கூடுதலாக எலும்பு தேய்மானங்களாக வரக்கூடிய நோய் இது 45 வயதுக்கு மேற்பட்டுள்ள கூடுதலாக வர சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த தசைப்பகுதிக்கு எக்ஸசைஸ் செய்கிறவர்களுக்கு அல்லது கூடுதலாக உடற்பயிற்சி செய்கிறவர்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவாக காணப்படும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இதில் செய்யக்கூடிய எக்ஸசைஸ்கள் என்னென்று நான் என்னுடைய மாணவன் உதவியுடன் என்னுடைய இந்த வீடியோ இந்த பதிவினுடைய பின்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளேன். முதலில் எங்களுடைய கழுத்துக்கு செய்யக்கூடிய வார்ம்-அப் பயிற்சிகளை பார்ப்போம். இந்த வார்ம்-அப் பயிற்சிகள் மேல் நோக்கி, கீழ் நோக்கி, இடப்பக்கம், வலப்பக்கமாக ஒன்றிலிருந்து 10 தடவைகள் செய்வதனூடாக நாம் இந்த கழுத்து பகுதிக்குரிய வார்ம்-அப் பயிற்சிகளை செய்து கொள்ள முடியும். அதனை விட 45 பாகை மேலிருந்து கீழ் நோக்கி, அதாவது இதில் நான் செய்து காட்டுவது போல 45 பாகை மேலிருந்து கீழ் நோக்கி இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் அசைத்து செய்து கொள்ளலாம். அதனை விட ஹெட் ரொட்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற தலையை இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் சுற்றுவதனூடாக நாங்கள் உங்களுடைய இந்த கழுத்து தசைகளுக்கும் டிஸ்குகளுக்குமான வார்மப்பாக நாங்கள் அதனை செய்து கொள்ள முடியும். அதனை விட அதற்கு அடுத்ததாக கழுத்து தசைகளில் நான் முதலே குறிப்பிட்டது போல கழுத்தில் கிட்டத்தட்ட 26 வகையான தசைகள் காணப்படுகின்றன. இதற்குரிய ஸ்ட்ரெச்சிங் முறைகள் செய்யும் பொழுது 6 பக்கமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சிங்கும் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 1 தொடக்கம் 10 செகண்ட் வரை ஒரே நிலையில் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும். நீங்கள் ஒவ்வொன்று ஹோல்டு பண்ணி வைத்திருக்கும் பொழுது அதற்கு எதிரான திசையிலே கழுத்தினை அழுத்துவதன் மூலம் அந்தந்த தசைகளை நீங்கள் முழுமையாக நீட்சிக்கு உட்படுத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு வலப்பக்கமாக கையினால் உங்களோட தலையை இழுத்தால் இடப்பக்கமாக நோக்கி உங்களது கழுத்தை புஷ் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் அந்தந்த மசில்கள் கூடிய நீட்சியை முழுமையாக செய்து கொள்ள முடியும். நான் இதிலே குறிப்பிட்டது போல் 6 பக்கம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள்
கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் இவ்வளோ நேரமும் வார்மப்பும் ஸ்ட்ரெச்சிங்கும் பார்த்தாச்சு. இனி நாங்கள் பயிற்சிகள் என்னென்ன பயிற்சி செய்யலாம் என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் டவல் ஒன்றை நன்றாக மடித்து இதிலே காட்டப்பட்டவாறு நான் இதில் பெல்ட்டின் உதவியுடன் செய்கிறேன். ஒரு தடித்த பெல்ட், அதாவது உங்களுடைய பின்பக்க கழுத்து பகுதி முழுமையாக கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். இதனை நேராக உங்களுடைய ஸ்பைனல் கோட்டுக்கு நேராக உங்களுடைய கழுத்து அதிலிருந்து மேல் நோக்கி மட்டும்தான் அசைய வேண்டும். முன்னோக்கி வர வேண்டிய அவசியம் தேவையில்லை. மேல் நோக்கி அசைவதனூடாக உங்களுடைய பின் கழுத்து டிஸ்கை சுற்றியுள்ள கழுத்து மசில்ஸ்கள் பூர்ணமாக இயக்கத்துக்குள்ளாக்கப்பட்டு அவை வலுப்பெற செய்யலாம். இவ்வாறு வலுப்பெற செய்வதனூடாக இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து பகுதி மட்டும் வெளியே நீட்டி கொண்டிருக்கக்கூடிய மாதிரி மேல் நோக்கி கீழ் நோக்கி அசைக்க வேண்டும். இதிலேயும் நான் குறிப்பிட்ட சொல்ல போல கழுத்து முன்னோக்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. கழுத்து மேலிருந்து உங்களது உடல்நிலை சமநிலை வரும் மட்டும் செய்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 45 பாகை இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் அசைவதனூடாக உங்களோட சைட் கழுத்து பகுதி இயக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பைனல் கோட்டிலிருந்து கழுத்து வரை கிடையாக கீழ் நோக்கி இருக்கக்கூடியவாறு செய்து மேல் நோக்கி தலையை மட்டும் அசைப்பதனூடாக அந்த கழுத்தினுடைய தசைப்பகுதியை நீங்கள் இயக்கத்துக்குள்ளாக்க முடியும். கடைசியாக பார்த்தா இந்த பயிற்சி முறை கழுத்து தேய்மானம் உள்ளவர்கள் செய்து கொள்ள முடியாது. ஆனால் RSI இன்ஜரிக்கு உட்பட்டவர்கள் இந்த கழுத்துக்குரிய பயிற்சி முறையை செய்து கொள்ள முடியும். இதிலே ஒரு சின்ன வெயிட் ஒன்றை கழுத்திலே தொங்க விடுவதனிலிருந்து மேல் நோக்கி கீழ் நோக்கி அசைப்பதனூடாக உங்களுடைய கழுத்தினுடைய பின்பக்க பகுதிகள் முழுமையாக ஸ்ட்ரென்த் நிலையை அடைய முடியும். இதனை விட நீங்கள் ரெப்ஸ் ஒர்க் அவுட், ரெப்ஸ் என்றால் உங்களுடைய தோலுக்கும் கழுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வி ஷேப்பாக காணப்படுகின்ற மசில்ஸை ரெப்ஸ் என்று அழைக்கப்படுது. இந்த மசில்ஸையும் நாங்கள் தொடர்ச்சியாக பயிற்சியினூடாக நாங்கள் பலமாக்குவதனூடாக கழுத்தை சுற்றியுள்ள எல்லா தசைகளையும் நாங்கள் பலமாக்க முடியும். இது தொடர்பான காணொலிகளை நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களது கருத்துக்களையும் பதிவிடும்.